குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Factory and fan store. குட் மார்னிங் டீம். நம்ம கம்பெனியை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை பேரையும் வரவேற்கிறோம். சென்னையில இருக்கிற சோப் கம்பெனிங்க, நீங்க கூட ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த சோப்பை போட்டு குளிச்சா ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி ஆயிடுவீங்கன்னு கதை அழைப்பாங்க. அதை நம்பி நிறைய பேர் சோப் வாங்கி ஷாக் ஆயிட்டாங்க. நீங்களே பாருங்க அவங்க ரியாக்ஷனை. பாக்ஸ் இருக்கு, ஆனா சோப் இல்ல. எம்டி பாக்ஸ் கஸ்டமர் தலையில கட்டுறாங்க. இது என்னங்க புது விதமான ஃப்ராடா இருக்கு? கம்பெனி பேரை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த போர்ட் மீட்டிங்ல என்னை வறுத்தெடுத்துட்டாங்க. நம்ம 50 வருஷம் பாரம்பரியமான கம்பெனி, இந்த ஒரு டிவி ப்ரோக்ராமால நம்ம பேரே டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இருந்து எப்படி எம்டி பாக்ஸ் போகுது? ஃபேக்டரி மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோலர்லாம் என்ன பண்றாங்க? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். சார், நான் இதை டீட்டெயில்டாக சொல்லாமா? சொல்லுங்க, முழுமையா புரியும்படியா சொல்லுங்க. நம்மளோட ப்ரொடக்ஷன் லைன் 100% ஆட்டோமேட்டிக் சார், அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்க்குறது ஒரு முக்கியமான பேக்கிங் ஸ்டேஜ். இந்த இடத்துல தான் நம்ம சோப்பு பேக்கேஜாக மாறுது. இந்த லைனில் எம்டி பாக்ஸ் வருது. இந்த மிஷின் எம்டி பாக்ஸ் உள்ள சோப்பை போடும். இந்த ஸ்டேஜில் பாக்ஸ் கன்சீல் ஆகி டிஸ்பேச் ஸ்டேஜுக்கு போகும். இந்த மிஷினில் தான் சார் ப்ராப்ளம் இருக்குது. சில சமயம் சோப் பாக்ஸ் எம்டியாகவே போயிடுது. அதாவது இந்த மிஷின் சோப்பை பாக்ஸ்குள்ளே போடலை, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஒரு 1000 பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் எம்டியாகவே போகுது. இதுதான் ப்ராப்ளம் சார். ஏன் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியல? இந்த மிஷினை நம்ம லுபியானாலேருந்து வாங்கினோம் சார். இப்போ இருக்கிற டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷனால் அங்கே இருக்கிற இன்ஜினியரால் இங்கே வர முடியல சார். ஓகே, வேற சொல்யூஷன் சொல்லுங்க. சார், எங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த பேக்கிங் ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஆட்டோமேட்டிக் வேயிங் மிஷின் வாங்கி வைக்கலான் இருக்கோம் சார். சோப் இருக்கிற பாக்ஸ் வெயிட் அதிகமாக இருக்கும், சோப் இல்லாத பாக்ஸ் வெயிட் கம்மியாக இருக்கும். எப்போல்லாம் வெயிட் கம்மியாகுதோ அந்த மிஷின் அலார்ம் அடிக்கும். அப்போல்லாம் நம்ம ஸ்டாஃப் மிஷினை நிறுத்திட்டு அந்த எம்டி பாக்ஸை தூக்கி போட்டுருவாங்க. தட் இஸ் த சொல்யூஷன் சார். இதை செயல்படுத்த எத்தனை நாள் ஆகும்? வேயிங் மிஷின் வாங்கணும் சார். ஒரு வாரத்தில் இந்த சிஸ்டமை கொண்டு வந்துடலாம். உங்கள் அப்ரூவலுக்காக தான் சார் வெயிட்டிங். ஓகே, கோ அஹெட். யார் இந்த ஃபேன் ஆன் பண்ணது? எல்லா பேப்பரும் பறக்குது பாருங்க. ஒன்று ஃபேன் ஆன் பண்ணாதீங்க, இல்லாட்டி பேப்பர் வெயிட் ஆகுது, பேப்பர் மேலே வைங்க. வாவ், காற்றுல பேப்பர் மட்டும் பறக்காது, எம்டி சோப் பாக்ஸும் பறக்கும். வாவ், வாட் அ கிரேட் ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக் சொல்யூஷன். ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு பெரிய ஃபேன் வைங்க, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.